ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போட் நெக் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் தான் இருக்குது ப்ளவுஸு. இதை எடுக்க போகிறேன். இது வந்து அளவு ப்ளவுஸு. இது வந்து அளவு ப்ளவுஸுனால் ஆமாம், இது அவங்களோட அளவு ப்ளவுஸ் தான். அதாவது அம்மாக்குள்ளதும் பொண்ணுக்குள்ளதும் இருக்குது. இன்ஸ்கர்ட்டு. இப்போ வந்து இந்த சாரீக்கு தான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். இதை வாங்க எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து ஏற்கனவே கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து போட் நெக் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவு ப்ளவுஸை பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் வந்து என்னென்னா, எனக்கு வந்து போட் நெக் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான அந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது. ஆனால் போட் நெக் மாதிரி இல்லை அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா, மெஷர்மெண்ட் அளந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து 13.5 இன்ச்சு தான் இருக்குது. அவங்களோட அளவு பார்த்திங்கன்னா 15.5 இன்ச்சு வருது. அப்போது 2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அப்போது இவங்க வந்து கட்டிங்கில் தான் இது வந்து தப்பு. அதுவும் இல்லாமல் இந்த ஹோல் வந்து வேண்டாம், எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியல. அப்புறம் ஒன்று ஒன்றா ஐடியா பண்ணதில் அது எப்படி கட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து லைனிங்க்கு அந்த ஸ்லீவ் கட் பண்ண இடத்துலேருந்து லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த அளவு ப்ளவுஸ் வந்து 1 இன்ச்சு ஹைட்டு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. கரெக்டாக அந்த கட்டிங் பண்ணுற அந்த அளவு மெஷர்மெண்ட் போடுற நேரத்தில் பார்த்திங்கன்னா வீடியோ இதில் கட் ஆகிருக்கு. மெயினே அதுதான். அதனால் அதிலோட விளக்கம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவு ப்ளவுஸை அப்படி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் நார்மலாக ப்ளவுஸாக இருந்தாலுமே அளவை வந்து அப்படி பேட்ச் ஒர்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, நான் ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது வந்து அந்த அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு. ரெண்டாவது நான் வந்து அதாவது அந்த வளைவு பக்கத்தில் இன்னொன்று பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா, அதுதான் அந்த அளவு ப்ளவுஸில் உள்ள ஷோல்டரோட மெஷர்மெண்ட் அளவு. அதை வந்து நீங்கள் அதை அப்படி மார்க் பண்ணாமல் நான் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னா, ஷோல்டர் வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கேன். தையலுக்கு போக 8 இன்ச்சு வச்சுருக்கேன். அதாவது 16 இன்ச்சு வச்சுருக்கேன். 15.5 இன்ச்சு ஷோல்டர் இல்லைங்களா, அதுலேருந்து மார்க் பண்ணி கீழே ஹைட்டு வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஹைட்டு 5.5 இன்ச்சு வச்சுட்டு அந்த வளைவு கோடு போட்டு கீழே வந்து அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா, அப்படி லென்த்தாகவே ஒரு 3 இன்ச்சுக்கு நீளமாக கட் பண்ணிக்கலாம். லென்த்தோட அவங்க வந்து அந்த ரவுண்டோ ஓவல் ஷேப்போ எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கட்டிங் நம்ம போடும்போது நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் ஆம்கோலோட ஷேப் அளவு வந்து 6 இன்ச்சு, ஹைட் வந்து 6 இன்ச்சு வச்சு மீதி இருக்குது அந்த ஆம்கோல் அளவு, ப்ளவுஸில் உள்ள ஆம்கோல் அளவு எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், கரெக்டாக 3 இன்ச்சுக்கு நேராக ஒரு லைன் போடுறேன். அவ்வளோதான். பேக் நெக் வந்து அவ்வளோதான். அதில் ஒரு ஹூக்ஸ் வச்சிடலாம். நல்லாயிருக்கும். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க, நான் மறுபடியும் இன்னொரு போட் நெக் வீடியோவில் தெளிவாக போடுறேன். இது என்னென்னா கட்டிங் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு, அவ்வளோதான். கட்டிங் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷோல்டர் அளவு மெயினாக வச்சுக்கிட்டு அதில் ஒரு 1/2 இன்ச்சு கூட வச்சு போட்டுக்கோங்க. இல்லை 1 இன்ச்சுனாலும் எக்ஸ்ட்ரா வச்சு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் அந்த கட்டிங். போட் நெக் வந்து அப்படியே உட்காரும். இனிமேல் வந்து வெயில் காலம், இந்த போட் நெக் வந்து அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, போடவே முடியாது. இந்த மாதிரி கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கும்போது நமக்கு ஒரு கஷ்டமாக தெரியாது. அந்த ப்ளவுஸ் போடுறதுக்கு கஷ்டமாக இல்லாமல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் வந்து அந்த கட் பண்ணது, அந்த ப்ளவுஸ் தைச்சது எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போ வந்து அந்த மெயின் ப்ளவுஸில் வச்சு அந்த லைனிங் போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்த்துடலாம். இது வந்து இதே ஒரு காட்டனாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேன்வாஸ் வச்சு தைச்சி கொடுத்தீங்க, சூப்பராக இருக்கும். இதுவுமே ஒரு மாதிரி நொழுன்னு ஒரு சில்க் துணி தான். கேன்வாஸ் வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா இவங்க வந்து ஒரு சின்ன லேஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு லேஸ்லாம் பெரும்பாலும் பிடிக்காது. இருந்தாலும் இந்த லேஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லேஸ் வந்து சேம் அதே கலரு. அதனால் நான் அப்படியே அடித்து திருப்ப போகிறேன். அப்படியே அடித்து திருப்பினாலுமே அந்த போட் நெக் வந்து லுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அந்த மெயின் கிளாத்தில் நல்லா பக்கத்துக்கு மேலே லைனிங் துணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக நெக்குக்கு மட்டும் தையல் போடுங்க.
ஒரு 1/4 இன்ச்சு வாக்கில் தையல் போட்டுக்கோங்க. அந்த நெக்கு கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது கரெக்டாக ஒட்டி தைச்சிட்டு நம்ம போடும்போது என்னென்னா அது லைட்டாக ஒரு விழு கொடுக்கும். அது ஒரு குட்டி ஓவல் ஷேப் மாதிரி அழகாக இருக்கும். கரெக்டாக அந்த முக்குக்கிட்ட கரெக்டாக நல்லா அழகாக தையல் போட்டு அந்த ஒரே வாக்கில் தைச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் வந்து நமக்கு அழகாக கிடச்சிரும். இப்போ வந்து தைச்சி முடிச்சாச்சு. தைச்சி முடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த முக்கு இருக்கிற இடத்த வந்து ஊசி வச்சு நல்லா லைட்டாக நீவி விட்டிங்கன்னா அந்த முக்கு வந்து நல்லா அழகாக வந்துடும். இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு வந்து நாட்டு நல்லா இருக்காது, உங்களுக்கு ஊக்ஸ் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது மேலே வந்து ஒரு பதிப்படி அடிச்சுக்கலாம். இந்த முக்கு வளையிற இடத்துல வந்து லைட்டாக நீவி விட்டுக்கோங்க. லைட்டாக எடுத்திங்கன்னா போதும். அவ்வளோதான், நம்ம நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடில் எல்லாத்தையும் தையல் போட்டுடலாம். இப்போ சைடில் ஷோல்டரில் இருந்து சைடு சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம். நான் அப்படி மெயின் பீஸ் வந்து மேலே வச்சு தைக்கிறேன். எனக்கு இனிமேல் தைக்கும் போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக அழகாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இந்த லைன் துணி கீழே அடியில் எந்த இடத்துல இருக்குங்கிறது நமக்கு தைக்கும் போது தெரியும். கீழே அடியில் 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிருக்கேன். அப்புறம் கீழே அடியில் ஒரு நம்ம எந்த அளவுக்கு மடித்து வச்சுருக்கோமோ அந்த 1 இன்ச் வாக்கில் மடித்து தைச்சிட்டு கீழே டாட்டு 2 டாட்டும் பிடிச்சிங்கன்னா அந்த ஃபினிஷிங் பார்க்க சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணிடலாம்.
இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பின்னால் டாட் எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சுற்றளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இது நான் பேக்கு டாட் பிடிக்கிறது வந்து நிறைய பேர் வேறு மெத்தடில் பிடிப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் பிடிப்பேன். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸ் போடுறவங்க பார்க்கும்போது 2 டாட்டும் சேமாக இருக்கும். எதுவுமே விலகாமல் நீட்டாக நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் மற்றவங்க போடுறதே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி டாட் பிடிச்சி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு டாட்டு எப்படி பிடிக்கலான்னா, அதை சேமாக நம்ம ஃபஸ்ட்டு போட்ட டாட்டில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு மடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், பேக் வந்து நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க லேஸை வந்து இப்போ இப்படியே போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும். அந்த இதில் ஹூக்ஸ் மட்டும் வச்சுட்டு போடும்போது சூப்பராக இருக்கும். அவங்க கொடுத்த லேஸை வந்து இது வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும், தெரியாது, தூரத்தில் வந்து பார்த்தா தெரியாது, நீட்டாக ஒரு லுக்கில் தான் இருக்கும். இதில் லேஸ் வச்சு நல்லா தையல் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.